முழுமையான போர் நிறுத்தம் ஏற்பட வேண்டுமானால் ஆர்முஸ் நீரிணையில் அமெரிக்க கடற்படை முற்றுகை உடனடியாக நிறுத்தப்பட வேண்டும் என்று ஈரான் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளது. கடந்த பிப்ரவரி 28ஆம் தேதி ஈரான் மீது அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் படைகள் தாக்குதல் நடத்தின. இதனைத் தொடர்ந்து இஸ்ரேல் மற்றும் வளைகுடாவில் உள்ள அமெரிக்க நேச நாடுகள் மீது ஈரான் பதில் தாக்குதல் நடத்தியது. ஆர்முஸ் நீரிணை மூடப்பட்டதால் சர்வதேச அளவில் கச்சா எண்ணெய் விநியோகம் பாதிக்கப்பட்டது. இந்நிலையில் அமெரிக்கா மற்றும் ஈரான் இடையே 2 வார கால போர் நிறுத்தம் அறிவிக்கப்பட்டது. இந்த போர் நிறுத்தம் நிறைவடைந்த சூழலில் ட்ரம்ப் இதனை நீடித்துள்ளார். ஆனால் பாகிஸ்தானின் இஸ்லாமாபாத்தில் நடந்த முதல் கட்ட பேச்சுவார்த்தை தோல்வியடைந்த நிலையில் 2ஆம் கட்ட பேச்சுவார்த்தை ஈரான் ஒத்து வராததால் முழுமையான போர் நிறுத்தம் அமலுக்கு வருவதில் சிக்கல் ஏற்பட்டுள்ளது. இந்த நிலையில்தான் ஈரான் அமெரிக்காவுடன் பேச்சுவார்த்தைக்கு இணங்காததற்கு காரணம் என்ன என்று கூறியுள்ளது. இது குறித்து ஈரான் நாடாளுமன்ற சபாநாயகரும் ஈரான் அமெரிக்கா இடையிலான பேச்சுவார்த்தை குழுவில் ஒருவருமான முகமது பாகர் கலிபாஃப் தனது எக்ஸ் பக்கத்தில் ஈரான் துறைமுகங்கள் மீது அமெரிக்கா விதித்துள்ள கடற்படை முற்றுகை நிறுத்தப்பட்டால் மட்டுமே முழுமையான போர் நிறுத்தம் சாத்தியமாகும். இத்தகைய அப்பட்டமான போர் நிறுத்த விதிமீறல்கள் நீடிக்கும் வரை ஆர்முஸ் நீரிணையை மீண்டும் திறப்பது சாத்தியமற்ற ஒன்று என்று தெரிவித்துள்ளார். அதோடு ஈரான் அதிபர் மசூத் பெஷஷ்கியான் ஈரான் இஸ்லாமிய குடியரசு பேச்சுவார்த்தையையும் உடன்பாட்டையும் எப்போதும் வரவேற்றுள்ளது, தொடர்ந்து வரவேற்றும் வருகிறது. வாக்குறுதிகளை மீறுதல், முற்றுகை மற்றும் அச்சுறுத்தல்கள் ஆகியவை உண்மையான பேச்சுவார்த்தைகளுக்கு முக்கிய தடைகளாக உள்ளன என்று அவர் தனது எக்ஸ் பக்கத்தில் தெரிவித்துள்ளார். முன்னதாக அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் ஈரான் போர் நிறுத்தத்தை நீடிப்பதாக அறிவித்தார். ஈரானுடனான போர் நிறுத்தம் நீடிக்கப்படுகிறது. அமைதி ஒப்பந்தம் சார்ந்து ஒருங்கிணைந்த முன்மொழிவை ஈரான் முன்வைக்கும் வரையில் இந்த போர் நிறுத்தம் தொடரும். அதே நேரத்தில் ஈரான் துறைமுகங்கள் முற்றுகையிட்டுள்ள அமெரிக்க ராணுவத்தின் பணியை தொடர்ந்து மேற்கொள்ளுமாறு நான் கூறியுள்ளேன் என தனது அறிவிப்பில் அவர் தெரிவித்திருந்தார். உலக நாடுகளின் வேண்டுகோளுக்கு இணங்க போர் நிறுத்தம் மேற்கொள்ள தயார் என்றாலும் அதற்கு பிரதிபலனாக தங்களின் கடல்சார் வர்த்தக சுதந்திரத்தை அமெரிக்கா அங்கீகரிக்க வேண்டும் என்பதில் ஈரான் உறுதியாக உள்ளது.